ஆக்ட்ரஸ் சிம்ரன் ரீசெண்டா JFW அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபீமேல் கோ ஆக்டர், அதாவது ரீசெண்டா என் கூட நடிச்சவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். மெசேஜ் இருந்த மாதிரி ரீசெண்டா தான் உங்களோட மூவி பார்த்தேன். அதுல நீங்க இந்த வயசுல இப்படி ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க, அதாவது தப்பான கேரக்டர்ல இருக்க ஒரு ரோல், எப்படி நீங்க இந்த ரோலுக்கு ஒத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு, அதாவது சிம்ரன் கேட்டதுக்கு அந்த ஒரு கோ ஆக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் ஆன்டி ரோல் அப்புறம் இந்த டப்பா ரோல் எல்லாம் பண்றதுக்கு இந்த ரோல் எவ்வளோ மேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அவங்க ஒரு கையில அவார்டை வாங்கிட்டு ஒரு கையில மைக்க பிடிச்சிட்டு ரொம்பவே மனவேதனையோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. சிம்ரன் சொன்ன அந்த கோ ஃபீமேல் ஆக்டர் யாரா இருக்கலாம்? நிறைய பேர் இந்த மாதிரி சிம்ரன் சொன்னது கண்டிப்பா ஜோதிகா தான் அவனுங்களாம் முடிவு பண்ணிட்டு ஜோதிகாவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ உண்மையாவே சிம்ரன் ஜோதிகாவை தான் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் சிம்ரன் சொன்னது கண்டிப்பா லைலா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லைலா அவங்கள விட சின்ன வயசுல இருக்க ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி ஒரு சில்மிஷமான கேரக்டர்ல